Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு சுயம் தான் பண்ண போறோங்க. ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும் கூட இல்லைங்க, இந்த டம்ளர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு தண்ணியில் அலசிட்டு கூட நீங்கள் அப்படியே போட்டு வேக வச்சு எடுக்கலாம், இல்லை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது அன்னைக்கே ஆட்டின இட்லிக்கு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாவு தான் இது. அடுத்து அரை மூடி தேங்காவை வந்து நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு வந்து நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப், அதாவது 1 டம்ளர் அளவுக்கு நான் கடலைப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்றா போல். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நான் ஊற வச்சதுனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம அப்புறம் கலரும்போது ரொம்ப நேரம் கலரிட்டு இருக்கா போல் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப், அதாவது வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வைக்கிறேங்க. பாருங்கள், குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வந்து வெந்துருச்சு, தண்ணியே இல்லை பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க. இப்படி எடுத்து பார்த்தா கையில் வந்து இதை போல் வந்து ப்ரெஸ் ஆகணும், அப்படின்னா வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு கடாயில் நெய் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ஹீட் ஆனதும் அடுத்தது வந்து நான் வச்சுருக்க தேங்காய் தூளை போட்டு இதில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அன்னைக்கே சாப்பிட்றா போலனா லைட்டாக ரோஸ்ட் பண்ணாலே போதும். அப்படி இல்லைனா ஒரு நாள் வச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்தது வேக வச்ச கடலைப்பருப்பையும் இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது பருப்பு வந்து இப்படி இருக்கேன்ட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாங்க, இல்லை மேஷ் கூட பண்ண தேவையில்லை. நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணாலே நல்லா மசிஞ்சிரும், வெந்துடும். பாருங்கள், இப்போ வெள்ளைப்பாகையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. நான் வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா பாகுலாம் எடுக்கலை, அதாவது அதில் இருக்க தூசு கல் இது எல்லாத்தையும் வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கம்பிப்பதம் வரணும்னா இதில் அவசியம் இல்லைங்க. பாருங்கள், நல்லா வந்து மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். நான் மிக்சிலாம் போட்டு எதுவுமே அரைக்கவே இல்லை. இப்போது லாஸ்ட்டாக வந்து நான் 1 ஸ்பூன் நெய் வந்து இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு நம்ம இது வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன ஒரு 10 நிமிஷத்துலேயே குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த ரெசிபியை வந்து நீ வீடியோவில் ஷேர் பண்ண அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து இப்போ போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பால்ஸாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்துலாம் வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லைங்க. இது எடுத்து ஒரு பால் ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த எல்லாமே பிடிச்சாச்சு. இப்போது தோசை மாவில் இதை ஒரு டிப் பண்ணி நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொரிச்செடுக்கலாம். நான் உருண்டை பிடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு சைடில். இது மாவில் அப்படியே ஒரு டிப் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவுதுன்னா சைடில் வந்து அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. இதே போல் எல்லாத்தையும் போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வைங்க, ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் உள்ளேயும் நல்லா கொஞ்சம் வேகும், அதுக்காக தான். இது நல்லா 2 சைடும் போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சுழியம் பணியாரம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் இல்லாது ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. சில பேர் வந்து மைதா மாவில் அரிசி மாவில் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இட்லி தோசை மாவு நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய இட்லி தோசை மாவுலேயும் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இட்லி தோசை மாவு கண்டிப்பாக அரைப்பீங்க. சிம்பிளாக டக்குன்னு நினச்சா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபிங்க இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.